இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்புக்கு மட்டன் வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். முதல்ல வேக வச்சுக்கலாம், அப்புறமா குழம்பு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு குக்கர்லேயே வச்சு ஒரு 2-3 விசில் விடுங்க. ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். 4 தக்காளி, ஒரு 2 வெங்காயம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துங்க. அப்புறம் குழம்பு வைக்கலாம் நம்ம சேர்த்துக்குவோம். கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு, இந்த அளவு சேர்த்து கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சிடலாம். நிறைய தண்ணி ஊற்றோம்னா நம்ம குழம்பு வைக்கல சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பார்த்துங்க. கறி எல்லாம் பூ போல் வெந்துருச்சு. நம்ம இப்போ அதுக்கு கறி குழம்பு கொஞ்சம் பொடி வறுத்துக்கலாம். வறுக்கிறது எப்படின்னு பார்ப்போம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகு, கொஞ்சம் சீரகம், இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்தாச்சு. நம்ம இதை தேங்காவோட சேர்த்து அரைச்சிக்குவோம். குழம்பு வைக்க ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காயட்டும். இதில் நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதெல்லாம் போடலை. கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சதுனால அது வேண்டாம். சோம்பு பொரிஞ்சோன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம கறி வேக வைக்கல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட இதுக்கு மேலே காரம் அதிகமாக வேணாம். நம்ம மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் எல்லாம் அரைச்சி போட்டுக்கிறதுனால அதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். இது கூட கறி குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துங்க. வெறும் மல்லியில் அதை அரைச்சி வச்சுப்போம். அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க கறி எடுத்து இதோட சேர்த்துருங்க. நல்லா கொதிச்சோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க கறியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச கறியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கறியை இதில் சேர்த்துட்டு நல்லா இப்படி ஒரு கிண்டிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மிளகாத்தூள் கறியோட சேர்ந்து கொதிக்கட்டும்.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய், வறுத்த சோம்பு, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி, நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி இப்படி சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் மேலே. கொத்தமல்லி போட்டு நம்ம குழம்ப இறக்கிக்கலாம். நம்ம வீட்டு சமையலில் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.